ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு நம்ம 2 காரில் எது எடுக்கணும்னு தெரியலப்பா. ரொம்ப கன்ஃபியூஷாக இருப்பான். மீனா வர வைப்போம்ப்பா. மீனா வர வச்சதுக்கு சோறு போட்டு கூட்டு வந்ததுக்கு நீ சிறப்பாக ஒரு சம்பவம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது வர சொன்னதுக்கு 2மே வேணாம்ப்பா, இப்போதைக்கு காரே வேணான்ட்டாங்க. எதுக்குப்பா இப்படி வேணான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டால், இப்போதைக்கு குடும்பத்தில் பல பிரச்சனை போயிட்டுருக்கு, அதை முதல்ல சரி பண்ணுங்க, அதுக்கப்புறம் இதை பார்ப்போம் அப்படின்றாங்க. குடும்ப பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்குனே உங்களை பெற்று போட்டாங்களா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முத்து ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டாரு. இவருக்கு கடைசியில் என்னத்த பண்ண போறாரு, அதிகபட்சம் பாட்டியை கூட்டு வரணும் நம்ம பிளான் பண்ணோம். அதே மாதிரி பாட்டியை கூட்டு வர்றாரு. என்ன பண்றது, வீட்டில் பெரியவங்க அடிச்சுக்கிட்டா அவங்களுக்கும் பெரியவங்கள தானே கூட்டு வரணும். அதனால முதியோரான பாட்டியை கூட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜயா புனகிக்கிட்டு போய் அந்த பணக்கார பைத்தியம் என்னை எவ்வளோ பேசிடுச்சு, முதல்ல அதுக்கு ஒரு வழி பண்ணும், இதால எனக்கு ஒரு யூஸும் இல்லை அப்படி இப்படிங்கிறாங்க. எனக்கு ரோகிணியாவது மாதம் 10,000 கொடுக்குறா அப்படிங்கிறாங்க. ரோகிணியை பற்றி உண்மை தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. நம்ம பலக்குரல் இன்னைக்கு ஒரு சீனை டப் பண்ணியிருக்காங்க. அப்பன்னு பார்த்து டெலிவரி ஆகிற சீனாட்டுக்கு அதுக்குள்ளே சென்டிமெண்ட் ஆகி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா உனக்கு ரொம்ப ஒழிச்சிருக்குமா அம்மா, அப்படிமாங்கிறாங்க. குழந்தை பெக்கறனா இவ்வளோ கஷ்டமானு சொல்லி விஷயத்தை கேட்க, அதுக்கப்புறம் என்னடி அதுக்காக நீ புள்ள பெற்றுக்காம இருக்க போறியா, அப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா, ரொம்ப தப்புப்பா, தள்ளி போட்டுறப்பா, சீக்கிரம் பெற்றுக்கோப்பா அப்படிங்கிறாங்க. ஃப்ரீ அட்வைஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு அட்வைஸை கொடுக்க, இந்த விஷயத்த வந்து வீட்டில் வந்து சொல்கிறாங்க. யாருக்கு நம்ம ரோகிணிகிட்டையும் மீனாக்கிட்டையும் விஷயத்த சொல்ல, நம்ம ரோகிணி வந்துட்டு அவங்களையே மெய் மறந்து ஆட்டோமேட்டிக்காக உண்மை வெளியே வருதுங்க. அதாவது குழந்தை பெற்றுக்கறனா இந்த மாதம் இப்படி இருக்கணும், அந்தந்த மாதம் இவ்வளோ கஷ்டப்படணும், ஆக மொத்தத்தில் ரொம்ப கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்ல, நம்ம மீனாவும் ஸ்ருதியும் திடீர்னு லுக்கு வேற மாதிரி வைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இவ்வளோ என்னடா 10 புள்ள பெற்ற மாதிரி இப்படி ஒரு அட்வைஸை கொடுக்குறான்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. யோசிங்க நல்லா யோசிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.